Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.3ல உள்ள fourth problemல இருக்கக்கூடிய first subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. என்னைக்கான கிளாஸ்ல fourth problemல இருக்கக்கூடிய second subdivision பார்க்கலாம். வாங்க. Given the LCM and GCD of the two polynomials P of x and Q of x, find the unknown polynomial. அதாவது LCM GCD P of x Q of x கொடுத்துட்டு இதுல எது தெரியாததோ அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது blank இருக்கக்கூடிய டேபிள் காலமை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்ன blank இருக்காங்க? P of x தான் blank இருக்காங்க. சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P of x. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் givenல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் givenல வந்துட்டு LCMல என்ன கொடுத்திருக்காங்க? LCM is equal to x power 4 minus y power 4 into x power 4 plus x square y square plus y power 4. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பாலினாமியல் கூட ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டை ஆட் பண்ணி மைனஸ் பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டை ஆட் பண்ணி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டை மைனஸ் பண்ண போறேன். சரியா? ஏன் இது அப்படி பண்றோம்னா நம்ம வந்துட்டு இன்னுமே சிம்பிளிஃபை பண்றதுக்காண்டி பண்றோம். இப்போ எனக்கு அதை எப்படி நீங்க வந்து ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ நீங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 0. அப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து நமக்கு மாறாம ஒரு விஷயத்தை சேர்க்கிறோம். சரியா? அப்போ ஒரு விஷயத்தை சேர்த்தா அதே விஷயத்தை மைனஸும் பண்ணாதான் நம்மளோட ஈக்குவேஷன் இல்ல பாலினாமியல் எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. x power 4 minus y power 4 into x power 4 plus x square y square plus x square y square வேல்யூ என்ன? 2x square y square plus y power 4 minus x square y square. கிடைக்குமா? ஓகே, இப்போ x power 4 minus y power 4 into இந்த x power 4 எப்படி எழுதிக்கலாம்? x square the whole square னு எழுதிக்கலாமா? இந்த 4 2 power 2 னு எழுதிருக்கேன், வேற ஒண்ணுமே பண்ணல. அப்ப நெக்ஸ்ட் plus 2x square y square plus y power 4 y square the whole square னு எழுதிக்க போறேன், minus x square y square. இப்போ இந்த பாலினாமியல் பாருங்க, a square plus 2ab plus b square இந்த ஃபார்மேட்ல இருக்கா? அதாவது a க்கு பதிலா x square, b க்கு பதிலா y square வந்திருக்கு. மீதி எல்லாமே எனக்கு அப்படியே a square plus 2ab plus b square ஃபார்மேட்ல அப்படியே இருக்கனால நான் a plus b the whole square ஃபார்மேட்ல எழுதிக்கலாமா? என்ன கிடைக்கும்? இத அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதலாம். x power 4 minus y power 4 into இத எப்படி எழுதிக்கலாம்? a plus b the whole square. a என்னது? x square plus b என்னது? y square the whole square minus இங்க என்ன இருக்கு? x square y square. நான் இத எப்படி எழுதிக்கலாம்? xy the whole square னு எழுதிக்கலாமா? xy the whole square நாலும் x square y square நாலும் ஒண்ணுதானே. அதாவது ரெண்டுமே எனக்கு பவர்ல ஒரு சேமான பவர் இருக்கும்போது நான் மொத்தமா ஒரு பவர்ல எழுதிக்கிறேன். சரி, இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a square minus b square ஃபார்மட்ல இருக்கா? அப்ப என்ன கிடைக்கும்? x power 4 minus y power 4 into a square minus b square ஃபார்முலா என்னப்பா? a plus b into a minus b. அப்ப என்ன கிடைக்கும்? x square plus y square plus xy into x square plus y square minus xy. கரெக்ட்டா? a square minus b square னா a plus b into a minus b ஃபார்மட்ல எழுதியாச்சு. LCM இவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? GCD அப்படியே வச்சுக்கலாம். GCD is equal to x square minus y square. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Q of x. Q of x அப்படியே வச்சுக்க வேண்டியதான். Q of x is equal to x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்ன? LCM into GCD is equal to P of x into Q of x. கரெக்ட்டா? அப்ப இதுதான் நமக்கு ஜெனரல் ஃபார்முலா. செகண்ட் ப்ராப்ளம்ல இருந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் LCM வேணும்னா GCD கீழ கொண்டு போணும், GCD வேணும்னா LCM கீழ கொண்டு போணும், P of x வேணும்னா Q of x கீழ கொண்டு வரணும், Q of x வேணும்னா P of x கீழ கொண்டு வந்தா போதும். இப்போ நமக்கு என்ன தேவை? P of x. அப்ப P of x வச்சிட்டு Q of x டிவைடட் பை ல கொண்டு வர வேண்டியதான். அப்ப P of x is equal to LCM into GCD divided by Q of x. LCM என்ன கண்டுபிடிச்சோம்? x power 4 minus y power 4 into x square plus y square plus xy into x square plus y square minus xy into GCD என்ன கண்டுபிடிச்சோம்? x square minus y square divided by Q of x என்ன கண்டுபிடிச்சோம்? x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. அப்போ x power 4 minus y power 4 உம் x power 4 minus y power 4 உம் கேன்சல். x square plus y square minus xy உம் x square plus y square minus xy உம் கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? x square plus y square plus xy into x square minus y square. அப்போ P of x ஓட வேல்யூ என்ன? x square plus y square plus xy into x square minus y square. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா?
தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.3ல் உள்ள 4th ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 3.4க்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.